بسم الله الرحمن الرحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون صدق الله المولانا العلي العظيم. நேற்றைய தினம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்தினுடைய இந்த ஆயத்தும் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சூரா இப்ராஹிம் அப்படிங்கக்கூடிய சூறால 37வது ஆயத்திலிருந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு பக்கம் முழுவதும் இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்லி தருவான். அதை ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு சில வார்த்தைகளை இன்னைக்கு நாம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ரப்பனா, எனது இறைவா, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி, என்னுடைய சந்ததியை நான் தங்க வைத்திருக்கிறேன், விவாதின் கைரி தி ஜரஇன், விவசாயம் இல்லாத பூமியில என்னுடைய சந்ததியவே நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி துஆ செய்றான். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், விவசாயம் இல்லாத காய்ந்த பூமி, ஆனா நீ அதை கண்ணியமாக ஆக்கியிருக்கிற, கண்ணியமான பூமி இல்லையா? அந்த பூமியில நம்ம நேற்று சொன்ன மாதிரி புற்பூண்டுகளை கூட பிடுங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்ப அந்த முஹர்ரமான அந்த உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல நான் என்ன செய்யறேன், என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய சந்ததியவே நான் தங்க வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க துஆ செஞ்சுட்டு அதை ஒண்ணுன்னா சொல்லிட்டு இப்படி துஆ செய்யறாங்க. அவங்கள தொழுகையாளிகளாக நீ ஆக்கிரு. ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், அவர்களை தொழுகையாளிகளாக ஆக்கு. ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், இவர்களை பற்றி உண்டான ஒரு பிரியத்தை உலக மக்களினுடைய உள்ளத்துல நீ போடு அப்படின்னு துஆ செய்றான். என்னுடைய சந்ததியினுடைய இந்த பிரியத்தை எந்த விதமான நல்ல வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம இவங்க சிரமப்படுறாங்க இல்லையா, இந்த சிரமத்திற்கு பகரமாக இவர்களை பற்றி உண்டான பிரியத்தை மக்களினுடைய உள்ளங்களில் நீ போட்டுக்கொடு அப்படின்னு துஆ செய்றான். எவ்வளவு தூர நோக்கான துஆ அப்படின்னு பாரு. வர்ஸுக்ஹும் மினத் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் நன்றி செய்யும் பொருட்டு இவர்களுக்கு நிறைய ரிஸ்க்குகளை நீ கொடு அப்படின்னு துஆ செய்றான். ஹதீஸ்ல இன்னும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிலாம் அந்த ரிஸ்க்கை கொடுங்கன்னு துஆ செஞ்சாங்கிறத ரொம்ப விரிவான முறைகளில் வருது. வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம பார்க்கலாம். சரி, இன்னைக்கு இந்த ஒரே ஒரு துஆ இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க நேற்றைய துஆல எப்படி, அதாவது இந்த பூமியை நீ ஹராமாக, அதாவது மனிதர்கள் யாரும் இங்கு அத்துமீறக்கூடாது, நிம்மதி தரக்கூடிய பூமியாக ஆக்குன்னு துஆ செஞ்சாங்களோ, ரிஸ்க்கை எப்படி கேட்டாங்களோ, அதே மாதிரி இந்த துஆலையும் எப்படி சொல்லி கேட்குறாங்க, என்னுடைய சந்ததியவே நான் இங்கே தங்க வச்சுட்டு போறேன். ஹாஜராம்மா கேட்டதாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் பதிய வைப்பாங்க. இது இறைவனுடைய கட்டளையா? கை குழந்தையோட, கொஞ்சோண்டு பேரிச்சம்பழத்தோட, ஒரே ஒரு தோல் பை தண்ணீரோட அந்த அம்மாவையும் அந்த பிள்ளையவும் இறக்கி விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூட இல்லாம திரும்பும் பொழுது இது இறைவனுடைய கட்டளையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் கூட சொல்லாம ஆமான்னு தலையை ஆட்டும் பொழுது, இதன் லை யுதிஅனா, எங்களுடைய ரப்பு வீணாக்கி விட மாட்டான்னு துஆ சொல்லுவாங்க. அவர்களுடைய ஈமான் அவ்வளவு பலமான ஈமான். அதாவது சாதாரணமா எந்த விஷயமா இருந்தாலும் பெண்கள் தானே, பொம்பளை தானே நீ அப்படின்லாம் பேசுறது உண்டு நம்மள்ட்ட. ஆண்கள்ங்கிற ஒரு கெத்து, ஒரு அகம்பாவம் எப்பொழுதுமே இருக்கும். பெரும்பகுதி அகம்பாவம் எந்த விஷயத்திலையுமே இருக்கக்கூடாது. அதுலேயும் நான் ஆம்பளை அப்படின்னு சொல்லி இருக்கிறது அது பெரிய மோசம். ஏன்னா நாம் ஆணோ பெண்ணோ ரப்பிடத்துல எப்போ நாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னா நம்மளிடத்துல இருக்கக்கூடிய அந்த தக்வா, இறையச்சம் தான். அந்த ரப்பிட்ட மீது உண்டான அந்த பயமும் அந்த பக்தியும் இருக்கும் வரைக்கும் தான் நாம் ரப்பிடத்துல மதிப்பிற்குரியவர்கள். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நாம எப்படி நான் ஆம்பளை அப்படின்னு நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் முடிவெடுப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலும் ஆலோசனை கேட்டிருக்காங்க மனைவிட்டு. அப்படித்தானே வாழ்க்கை நடத்துவதற்கு சரி பங்கு அவர்களுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறத இன்னும் சொல்ல போனா, நாம சம்பாத்தியம் மட்டும்தான் பண்றோம், ஆனா வீடை நிர்வகிப்பது முழுவதும், பிள்ளைகள் முழுவதையும் பார்ப்பது, நமக்குண்டான எல்லா தேவைகளையும் பார்க்கிற, நமக்குண்டான ஆடைகளை சரி செஞ்சு கொடுக்கறது, நம்மளுடைய ஆடைகளை துவைச்சு கொடுக்கறதுல இருந்து, பாத்திரங்கள் கழுகுறதுல இருந்து, சமையல் எல்லா வேலையும் எழுதி போட்டவங்க தான் செய்றாங்க. ஏதாவது கூலி கொடுக்குறோமா என்ன?
கூலி கொடுக்குறோமா என்ன? கிடையாது. ஆனா கூலி வாங்குவதற்கு அவர்களுக்கு ரைட்ஸ் உண்டுன்னு சொல்லு. எந்த அளவுக்கு கூலியை பத்தி நம்ம மார்க்கம் சொல்லுதுன்னா, தாய்ப்பால் கொடுப்பதற்கு உண்டான அதற்கு கூட நாம கூலி கேட்டா கொடுத்து தான் ஆகணும். ஆனா புள்ள உனக்குள்ளது, தாய்ங்கிறதுக்கு அதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் அல்ல. அதையெல்லாம் ஒரு தாய் செய்யறா அப்படின்னு சொன்னா அது அவளுடைய கருணையை காட்டக்கூடிய, அவளுடைய அதாவது அவளுடைய தியாகத்தை காட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நாம பேசும்போது ஈஸியா பேசிடுவோம். எப்படி பேசுறோம்? ஆம்பளை அப்படின்னு பேசுறோம். ஆனா அல்லாஹ் தஆலா அந்த அம்மாவை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லயும் வரலாற்று ஆசிரியர்களும் சொல்றாங்க, இதல்லையுதியானா, அல்லாஹ்வுடைய கட்டளை தானா, அப்போ எங்களை அவன் வீணாக்கி விட மாட்டான்னு தைரியமா யாரும் இல்லாத ஒரு பூமியில விட்டுட்டு போகும்போது, இன்னைக்கு அந்த பூமியை நோக்கி உலக மக்கள் அனைவரும் நாம் படையெடுக்கிறோமா இல்லையா? போகணும்னு ஆசை உள்ளத்துல இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பூமியாக அதை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான்னா அந்த அம்மாவனுடைய தியாகம் தான். அந்த அம்மா உருவாக்கியது தான் ஜம்சம்ல இருந்து எல்லாமே அந்த ஒரு பெண்ணினுடைய தியாகம் தான். இல்ல அந்த சின்ன பையனும் கஷ்டப்பட்டிருக்கானே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது பச்சை குழந்தை, கை குழந்தையாக இருக்கும் பொழுது போய் ஒத்தையில இருந்து தனிமையாக இருந்து ரப்பனுடைய உதவியோட எல்லாத்தையும் சமாளிச்சிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுக்காரமாவா, அதாவது இந்த காலத்தினுடைய பெண்களாக இருந்தால் அந்த சூழல்கள் எப்படி இருந்திருக்கும்? திரும்பி விட்டுட்டு நம்ம வந்திருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் ஹைராக்கி தரணும். இந்த மாதிரி சூழல்ல என்னுடைய அதாவது மனசு கஷ்டம் தான். இப்ராஹிம் நபிக்கும் விட்டுட்டு போகணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை. அந்த ஊரினுடைய எல்லையை தாண்டறதுக்கு முன்னாடி ஹரம்ல இருந்தே துஆ செய்யறாங்க, ரப்பே எந்த விதமான விவசாயமும் இல்லாத பூமியில என் பிள்ளைகளை விட்டுட்டு போறேன், சந்ததிய நீ தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு அந்த நேரம் அந்த மனம் வெதும்பி கேட்ட துவா அல்லாஹ் அதை அப்படியே கபூல் செஞ்சான். இன்னைக்கு அந்த பூமியில விளையாத விளைச்சலே கிடையாது அப்படின்னு பார்க்கலாம். எந்த விதமான அதாவது அந்த கொட்டும் பாலைவனத்துல அவ்வளவு வெயில்ல, இந்த வெயிலுக்கே நம்ம 40 டிகிரிக்கே வெளியே போக மாட்டோம், 100% அடிச்சிருச்சுன்னு சொல்லி. அங்கெல்லாம் 110 120க்கு மேல போய்கிட்டு இருக்கக்கூடிய வெயில்கள். அங்க எப்படி தாவரங்கள்லாம் விளையும்? ஆனா எல்லா விதமான வகையான பேரிச்சம்பழங்கள்லாம் அங்க முளைக்கும். அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ரிசுக்குகள் அவர்களுக்கு இந்த இப்ராஹிம் நபியினுடைய துஆவினால தான் கொடுத்தாங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. வரக்கூடிய நாட்களில் அதையும் பார்ப்போம். அல்லாஹ் அவர்களை போன்ற நல்ல ஈமான் உள்ள நபர், நசீபுள்ள நபர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.